அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருளும் பெருமாளாகிய செந்தில் ஆண்டவனையும் நம் பெருமதிப்பிற்குரிய குருஜி திரு AS ராகவன் அவர்களையும் நினைந்து வணங்கி இங்கு குழுமியிருக்கும் அனைத்து அன்பர்களையும் இத்திருப்புகழ் ஆன்மீக பெருவிழாவிற்கு அதன் செயற்குழு சார்பாக உமா பாலசுப்ரமணியம், சித்ராமூர்த்தி இருவரும் வருக வருக என்று பணிவன்புடன் வரவேற்கிறோம். இறை வணக்கத்துடன் இந்த விழாவை துவங்குவோம். பொதுவதாய் தனி முதலாய் பகலிரவு போய் புகழ்கின்ற வேத பொருளதாய் பொருள் முடிவதாய் பெருவெளியதாய் புதையேறியேறில் கதியதாய் கருதறியதாய் பருகமுதமாய் புலனைது மாய கரணமாய் தனை மரணமாற்றிய கருணை வார்த்தையிருந்தவாறு உததி கூப்பிட நிறுத்தார் பிழ உலகு போற்றிட வெண்கலாப ஒரு பராக்கிரம துரகமோட்டிய உறவு கோகிரி நல்வா வானோர் முதல்வா பார்ப்பதி புதல்வா கார்த்திகை மூலைகள் தேக்கிட உள்ள வாழ்வே உணரி பார்க்கடல் சயில வேற்பயில் முதிய மூர்த்திகள் தம்பிரானே கரணமாய் தன்னை மரணமாற்றிய கருணை வார்த்தையிருந்தவாறு முதிய மூர்த்திகள் தம்பிரானே. அருணகிரிநாதர் முருகனை ஜோதி வடிவில் கண்டு ஜோதி சிவஞான குமரேசா ஜெகத்தில் ஜோதி பெருமாளே என்றெல்லாம் பாடி மகிழ்ந்துள்ளார். அப்படிப்பட்ட ஜோதி முருகனை மனத்தில் கொண்டு இன்று நாமும் குத்து விளக்கு ஏற்றி விழாவை துவங்கி மகிழ்வோமாக. சுடர் போன்ற மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களை விளக்கு ஏற்றுவதற்காக தாழ்மையுடன் அழைக்கிறோம். நன்றி. ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பர ஞான தீப விளக்கம் காண எமக்கு முருகா உன் சீதள பத்மம் தருவாயே. கந்தரந்தாதியில் சிற்றம்பலத்து ஐயர் அன்பு நெய் நூல் திரி சிந்தை இடும்சில் தம்பலத்தை வர ஞான தீபம் இட்டார்க்கு பரிசில் தம் பலத்தை அருளும் செந்தூரர். திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருகா விளங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாயே. தீவினையற்ற சினம் தீரகத்துள் மெய் தீபம் நம் தம் தீவினை அல் தவ நந்தாது எழுத்தனம். நிஜ நாரணாதி திருமருகா கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம நமோ நம. அனைவருக்கும் மிக்க நன்றி. கருதிய ஆரங்க வேள்வி அந்தணர் ஹரி ஹரி கோவிந்த கேசவன் திரு கழல் தொழு ஸ்ரீரங்கராஜனாக உரைகின்ற அனந்த பத்மநாப சுவாமி ஆலய வளாகத்தை நமது ஆன்மீக பெருவிழாவிற்காக 2 தினங்கள் ஒதுக்கித் தந்து பேராதரவு காட்டி வரும் மதிப்பிற்குரிய தர்ம பரிபாலன சபையின் செயலரான ஸ்ரீ AN ஸ்ரீனிவாசராவ் அவர்களை பற்றி இங்கு நமக்கு தனிப்பட்ட அறிமுகமே தேவையில்லை. மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்திலும் வடபழனி முருகன் கோயிலிலும் ஸ்தானிகராக பதவி வகித்துள்ளார்.
50 வருடங்களுக்கும் மேலாக ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிப் பணிகளிலேயே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டு அடியார் சேவையே ஆண்டவன் சேவையாக கருதி வாழும் அவருக்கு பத்மநாப சுவாமி சேவா ரத்னா என்ற பட்டம் அளிக்கப்பட்டிருப்பது மிக மிக பொருத்தமானது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. தூய உள்ளம் கொண்டவரும் பக்திமானும் ஆகிய திரு ஸ்ரீனிவாசராவ் அவர்களை பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கும் பரம பூஜ்ய ஸ்ரீ 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 ஜெயேந்திர பூரி மகா சுவாமிகள் அவர்களுக்கும் ஆலய மரியாதைகள் வழங்கி உரையாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெருவிழாக்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. வெற்றிவேல் முருகனுக்கு. With the benign blessings of Sri Ananta Padmanabha Swami, I have been given an unique honor to welcome and introduce Mahapurushas, Pujya Sri His Holiness Sri Dayananda Saraswati Swamigal and Pujya Sri His Holiness Sri Jayendra Puri Swamigal of Kailash Ashram, Mahastham, Samasthanam, Bangalore. Sahasra Koti Namaskaram at the lotus feet of Pujya Sri Dayananda Saraswati Swamiji and Pujya Sri Jayendra Puri Swamiji. Dhyana Moolam Guror Murti, Puja Moolam Guror Padam, Mantra Moolam Guror Vakyam, Moksha Moolam Guror Kripa. Guru Purnima is the most sacred of all celebration for a disciple who expresses his gratitude for the constant protection and guidance he receives from his venerated Guru, who fosters our Adhyatmika pursuits, which are yielding pearls of wisdom. Swami Dayananda Saraswati, the great scholar, yogi, with an exception in mastering our Vedantic and Shastric scriptures. 1962, he was given sannyasa by no other person than divinity incarnate Mahan Pujya Sri Chinmayananda, a Vedic Samrat. Swamiji has thousands of followers spread all over India and abroad. He has trained hundreds of Sishyas to propagate our Sanatana Dharma. Paramarthananda is one of my gurus. He has established a number of Vedic institutions, including 4 Arsha Vidya teaching centers that are Arsha Vidya Peetam, Swami Dayananda Ashram, Rishikesh, Arsha Vidya Gurukulam at Salisbury, USA, Arsha Vidya Gurukulam at Anekatti, Coimbatore, Arsha Vijnana Gurukulam at Nagpur. He has mastered Upanishad, Bhagavad Gita, and several other texts like Vedanta and Brahma Sutra. These centers offer an opportunity to study the profound knowledge of Vedanta. He founded the All India Movement of Seva, AMS, as an apex body of Hindu religious heads of various sampradayas by their coordinating efforts to bring forth a harmony. He has stressed restoration of temple worship and established many Veda Pathashalas. Swamiji has led many and participated in many international fora, including United Nations. In short, his contribution to the religious world is par excellence. Following his Guru Chinmayananda, he established himself as a great Samrat. On behalf of the Tirupugal Anbargal here,
and the members of the Sri Ananta Padmanabha Swami Temple, I wholeheartedly welcome Pujya Sri Dayananda Swamiji to this All India Forum, Tirupuzhal Viruvali. With a sense of utter devotion to see Tirchi Swamigal, whom I had met in Bangalore some years back, who had attained Purnatvam. He built Rajarajeshwari temple with complete dust stonework. There is a colony called Rajarajeshwari surrounding the temple. Swamiji attained Mahasamadhi on 14th January 2005. He rightly handed over the Kailash Ashram Mahasamasthanam to Sri Jayendra Puri Swamiji, who was well versed in all our Shastras and scriptures, studied under His Holiness Acharya Mahamandeshwar at Swami Prakashanandaji Maharaj in Haridwar. He took sannyas at Haridwar, Sri Tirchi Swamigal as his guru. Later he joined the ashram in Bangalore. He has concern for the poor and works for the welfare of all. He is well versed in all our sampradayas. He is a worthy successor. On behalf of all Tirupuzhal Anbargal here and the management of Sri Ananta Padmanabha Swami Temple, I wholeheartedly welcome to this Tirupuzhal Anmiga Perivila. At this hour, we cannot forget our Guruji, Sri Raghavan, who had contributed a lot in propagation of Tirupuzhal and in having brought about thousands of devotees with a single-minded devotion unparalleled. We miss him very much today. Loka samasta sukhino bhavantu. திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி உரித்தார். பராக்கர முருகனை உணர்ந்து உருகி பாடும் அடியார்கள் நிரம்பிய திருப்புகழ் அன்பர்கள் இயக்கத்தை நம் குருஜி அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி சிறப்பாக நடத்தி செல்லும் தலைவர் திருமதி பத்மா வெங்கட்ராமன் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி பத்மா அவர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. With this fervent prayer offered at the lotus feet of Lord Muruga and our respected Tirupuzhal Guru Mamani Guruji, who is now merged with the divine, we seek his blessings and guidance for the satisfactory and successful conduct of this function. Indeed, by the grace of Lord Muruga, we all have assembled this morning at this holy premises of Kanchi Mahaswami Ananta Mantapam to conduct a unique Anmika Peruvila centering on the spiritual grandeur and glory of Tirupuzhal, as reflected variously through the true value-based messages it conveys for making a wholesome, qualitative difference in the way we lead our lives. For ordinary people, it may not be easy to dwell upon such matters and do introspection. We would certainly need the guidance from a preceptor, a guru, who can lead us towards the path of enlightenment and gradually to a final emancipation from the ills afflicting our minds. In this context, we are very fortunate to be blessed by the holy presence and participation of two well-known and inspiring spiritual mentors, namely Pujya Shri
Swami Dayananda Saraswati and Paramapujya Sri 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 Jayendra Puri Mahaswamiji. The great pleasure and happiness with which the distinguished members present here, along with the entire audience, accorded a hearty and respectful welcome to them just a few minutes back, shall always stay fresh in our thoughts. It is always beneficial to repeat, if need be, and recall the exemplary high points in the lives of such saints. It is therefore pertinent to underscore the fact that Pujya Sri Dayananda Saraswati Swamiji's central mission has been to focus on the basic fact of unity in diversity. As a highly revered scholar and teacher of Bhagavad Gita, Vedanta and Upanishads, including interreligious harmony, both in India and abroad, his rather enlightening lectures, books and public messages highlight this distinguishing feature, that is, of the ultimate reality of unity running like a single thread in the diversities of creation. As pointed out earlier, the many teaching centers which Swamiji has set up under the banner of Arsha Vidya Gurukulams, concentrating on Vedanta, Sanskrit and related disciplines, are rendering very useful services in the field of spiritual education. Swamiji's unfailing emphasis on the need for mutual love, respect, tolerance and harmony among other virtues find an unmistakable echo in Saint Arunagiri Nathar's Tiruppugal works, whose spiritual content is the subject of this Peruvila. Viewed in this perspective, there can be no doubt that we shall be treated to a very enlightening inaugural Anugraha Bhashanam by His Holiness Dayananda Saraswati Ji. As if to double this treat, our presiding deity, Sendilandavan, has blessed us with the personal presence and participation by one more Swamiji, who is Paramapuja Sri 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 Jayendra Puri Mahaswamiji. He is the successor to His Holiness Sri Tiruchi Mahaswamigal and Pedadipati of Sri Kailash Ashrama Mahasamsthana at Bengaluru, in addition to being the administrator of the local Rajarajeshwari temple. Entering into Sannyas Ashram in 1989 with Sri Tiruchi Mahaswamigal as Guru, Sri Jayendra Puri Mahaswamiji's focus is on seeking and realizing the divinity of the Mother Goddess. A fluent speaker in all 4 South Indian languages, besides Hindi, English, German and Italian, Sri Jayendra Puri Mahaswamiji brings with him a thorough knowledge of the Hindu Shastras and traditions. His selfless devotion, compassionate nature are greatly appreciated and honored by all devotees. We eagerly look forward to his Anugraha Bhashanam in a short while from now. Once again, we heartily welcome the Swamijis and offer our respectful pranams. We seek their benign blessings. பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை பற்றியும் ஸ்ரீ 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 ஜெயேந்திரபுரி மகாஸ்வாமிகள் அவர்களை பற்றியும் அழகாக எடுத்துரைத்த அடியார்கள் சேவைக்கே வாழும் திரு ஸ்ரீனிவாசராவ் அவர்களை இத்தருணத்தில் கௌரவிப்பது சால பொருத்தமாகும்.
Thank you. Further, the honorable welcome to all other distinguished members present, in fact, to the entire gathering here. We greatly appreciate them for sparing their valuable time to attend this function, which we hope will be useful to all of us. Now, as you will see from the program, a number of topics focusing on bhakti, karma, jnana, moksha, and highlighting the value of Adiyar Satsangam, qualities of love, avirodha, dedication, selfless service, and complete faith and surrender are all lined up for special talks in the course of the two-day festival. They do merit our attention in today's aggressively competitive and ego-ridden world and fast-changing lifestyles with disturbing levels of emphasis on material and physical comforts, followed by a sad erosion in the moral fiber in our lives. There is a definite need to redefine our value priorities. Realizing this, we keep looking for a guiding light which could lead us out of the encircling gloom with a supportive hand of true friendship and an inspiring voice of hope for salvation. To rediscover and reorient ourselves, we shall have to seek and find a proper spiritual therapist in the form of a guru as our preceptor, mentor, or teacher. This is very necessary. Most fortunately, Arunagirinath's Tirpugal, among other devotional classics, makes an incisive analysis of all the problems afflicting humanity and suggests ways and means of alleviating them through the path of self-inquiry, meditation, and positive thinking, along with strict adherence to the virtues of love, tolerance, bhakti, complete faith, and surrender at the divine feet of Lord Muruga. Tiruppugal songs repeatedly reflect these aspects and additionally emphasize on the wholesome effects of purity in thought, speech, and action, all of which enhance our acts of charity, service, and goodwill. The above-mentioned aspects may no doubt be somewhat familiar to those who sing Tiruppugal, especially in the numerous Tiruppugal Isai Vadipadu events conducted regularly not only in Chennai but in other cities both within and outside India. In fact, the distinct hallmark of this organization, among other objectives, is the spread and propagation of Arunagirinatha's Tiruppugal, mainly through the medium of Isai Vadipadu. The sampradayam for which was specially and carefully devised by our respected Guruji more than 5 decades ago. Anbargal, particularly the devoted band of teachers, wherever they may be it in the headquarters at Delhi or any of the regional centers such as Chennai, Mumbai, Bengaluru, or city centers like Kolkata, Trivandrum, Hyderabad, Coimbatore, etc., have been rendering yeoman service in maintaining and carrying forward this mission. By way of facilitating this task, so far 9 editions of Tiruppugal Isai Vadipadu texts totaling more than 30,000 copies and 2 albums of audio cassettes containing 475 songs, including Kandar Anubhuti and Veil Mile rhythms, as taught directly by Guruji at a given point of time in the past, have been made available to all those who wished to learn directly through teachers or indirectly. However, despite the huge popularity of these books and cassettes, our Guruji constantly exhorted on the need to understand the content, meaning, and context of each and every Tiruppugal learned and sung. This would enable us to identify effectively the ways and means for spiritual upliftment as indicated by the saint. But the problem for ordinary people is with regard to the manner in which such uplifting Anmikam messages can be linked up, coordinated, and integrated as a framework of moral code of conduct, adherence to which would qualitatively improve our lifestyles. Responding to this need, our organization has on many occasions in the past conducted seminars, workshops, and special discourses on the spiritual contents of Tiruppugal, as explained by eminent and learned scholars on this subject.
These have been useful, but then, caught as we are in the complex web of life, we often lose our way, only to aspire soon thereafter to hold on firmly once again to the right path in leading our lives. This indeed is a positive sign of encouragement and hope. In this context, Tirupugal Almika Peruvila, with specially chosen topics, will surely be an eagerly awaited event. Once again, we express our great pleasure and happiness in welcoming you all to participate fully in this two-day program. Pray for the blessings of Lord Muruga to be on us always. Thank you. May we now request Pujya Sri Swami Dayananda Saraswati to enlighten us with his inaugural Anugraha Bhashanam. Thank you all once again. ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवद् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. முதலில் ஸ்ரீ ராகவன் அவர்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு திருப்புகழ் is unparalleled. அவர் டெல்லியில் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த திருப்புகழ் பாடுவதற்காக besides his daily occupations, he spent all his lifetime to make people sing. He was a great musician, had very good grasp of the subject matter. With understanding, he taught them all in different ragas. I don't know whether these ragas were originally, but when you hear people singing, I don't think that each Tirupugal is the raga he had chosen is the most appropriate. The content and the composition say that this is the most appropriate raga. We pay tributes to him. We all vote to him our gratitude, and he will be remembered for generations. Those who have any understanding of Tirupugal, well, he will be remembered by them. This Arunagirinatha was an extraordinary musician. He was Tyagaraja, he was Dikshita, he was Shastri, everything. He was an intellectual giant.
he had so much talent. It's amazing his concept of laya was, understanding of laya was amazing. And besides his contribution to the rich bhakti literature we have in Tamil, his contribution to music is equally to be applauded. Very profound music. அதனால தான் இந்த திருப்புகழ் நண்பர்கள்லாம் பாடும் பொழுது இந்த இருக்கக்கூடிய பாடுபவர்களுக்கும் ஒரு ஆனந்தம், கேட்கிறவர்களுக்கும் ஆனந்தம். அர்த்தம் புரியுறது கஷ்டம் கொஞ்சம். ஆறும் ஆறும் மஞ்சும் 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 மஞ்சும், அது மாதிரி ஒரு பாட்டு உண்டு. பாடுவல ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும், யாராவது பாடுவாள? ஐ would like to hear that. பாடுங்க. ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும், just a few. Amazing. ஆறும் என்ன புரியும்? ஆறும் ஆறும் மஞ்சும் 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 ஆறும் நாளும் அப்படின்னு சொன்னா என்னத்தை புரியும்? அதெல்லாம் கூட்டினா 96 வருது, 96 வருது. அது நான் கூட்டினேன், 96 வருது. அந்த 90 ரெடியா? பாடுங்க பாடுங்க. ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும், ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும், ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும், அருநாளும் அருமாய சஞ்சலங்கள் வேரலா விளங்குகின்ற ஆரணாகம் கடந்த கலையான இருகூர் அரும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றியேது வேரியும் பலின்றி ஒரு யாவுமாய் மனம் கடந்த மோலவீடடை ஒருங்கி யான் அவா அடங்க என்று பெறுவேனும். Thank you. I wanted to hear, so that's wonderful. அது கூட்டினா 96 வருது. இந்த 6 6 12 12 5 17 இது மாதிரி கூட்டிகிட்டே வந்தா then there is 6 4. The 4 6s, that means 24. இதெல்லாம் சேர்த்து 96 வருது. இந்த 96 தத்துவங்களை கொண்ட இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை சொல்றாரு. அது மாதிரி அப்பால் இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கக்கூடிய, துன்பங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடியவன், அவனை பிடிச்சாதான் துன்பங்கள் போகும் அப்படின்னு இந்த 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 புகழ்னு சொல்லும் பொழுது ஸ்துதின்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் ஸ்துதின்னு சொல்கிறோம், சூக்தம்னு சொல்கிறோம், ஸ்தபம்னு சொல்கிறோம். அந்த ஸ்துதியில் என்ன இருக்குன்னா பகவானுடைய விபூதிகளை நம்ம சொல்கிறோம். பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தனவான், குணவான்
அப்படின்னு சொல்லும் பொழுது தனம் இருப்பவன் தனவான் வாளா, குணவான் குணம் இருப்பவன், பலவான் பலம் இருப்பவன். பகவான் சொன்னா பக, யாருக்கு பக இருக்கிறதோ. இப்போ நமக்கு பகங்கிறது தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். இது பக தான். இது பகங்கிறதுல வந்து ஐஸ்வர்யமும் ஸ்ரீயும் ஞானமும் வைராக்கியமும் யசஸ்ன்னு ஒரு வார்த்தை, வீரியமும் யசஸும், இந்த ஆறும் ஷட் ஐஸ்வர்யம்னு சொல்றது. இந்த ஆறும் சமக்கிரமாக யாரிடம் இருக்கிறதோ, சமக்கிரம்னு சொன்னா there is nothing left to be desired. It's limitless. The one who has limitless. நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஐஸ்வர்யம்னு இருக்கு. யாருக்கு இல்லை ஐஸ்வர்யம்? இப்போ எறும்பு இருந்ததுன்னா, ஒரு எறும்பு இதுனா அதில் யூ ஹவ் காட் ஐஸ்வர்யம். எறும்பு வெளியில் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யம். நீங்கள் உங்களுக்கு வித் ரெஃபரன்ஸ் டு an ant you have ஐஸ்வர்யம். You can do whatever with the ant. You can destroy it. You can help it out also. If it is struggling in a puddle of water, you can help it out. Easy புண்ணியம். அங்கே பெரிய கஜேந்திர மோட்சத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். பகவான் வந்தார்னு சொல்லிவிட்டு இந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு பகவான் வரணும், நாராயணன் வரணும். இந்த பிப்பீலிக்காங்கிற இந்த எறும்பு இருக்க, இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போருமே, உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. இது அதை காப்பாற்றி சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அதை காப்பாற்றணும். What I say, you have got, you can be indifferent to it, you can help it out, so you have got ஐஸ்வர்யம். பட் இந்த எறும்பு காதுக்குள்ளே போதுடுத்துனா நம்ம ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் போச்சு, அவ்வளோதான். நம்முடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுதான். இது வெளியில் இருக்கிற வரையில் தான் ஐஸ்வர்யம். அதனால அவர் ஐஸ்வர்யம் இஸ் லிமிட்டெட், அல்பம். அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீ வெல்த் அல்பம். ஞானம், அவர் நாலேஜ் இஸ் அப் டு ஒன் மோர் கொஸ்டின், அல்பம். எனி நாலேஜ் ஒன் மோர் கொஸ்டின் போச்சு, அவ்வளோதான், அல்பம். ஞானம் அல்பம், ஸ்ரீ அல்பம். அதே மாதிரி நம்முடைய வீரியம், டு கிரியேட், டு சஸ்டெயின், டு டேக் பேக், இட்ஸ் a big ப்ராப்ளம். நிறுத்துறதும் கஷ்டம், ஆரம்பிக்கிறது சில பேருக்கு கஷ்டம், ஆரம்பிச்சு விட்டா நடத்துறது சில பேருக்கு கஷ்டம். நடத்துறானா நிறுத்துறானா நிறுத்த முடியாது. இது பேச்சுக்கெல்லாம் கூப்பிட்டோம்னா நிறுத்த முடியாத ஒரு பாவம், அது நிறுத்துறது கஷ்டம். இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ங்கிற சம்ஹாரம்ங்கிற இந்த 3 காரியங்கள்லையும் சாமர்த்தியம் உள்ளவன், அவனுக்கு இருக்கக்கூடிய வீரியம் சமக்ரம் வீரியம், தென் சமக்ரம் யசஸ். ஸோ சமக்ரம் ஐஸ்வர்யம், சமக்ரா ஸ்ரீஹி. இந்த சமக்ரம் யசஸ்ன்னு சொன்னா, யசஸ்னா விபூதி, விபூதினா க்ளோரி. ஒரு க்ளோரி, எனி க்ளோரி, எனி க்ளோரி விபூதினா, யாராவது பாடக்கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னா அது ஒரு விபூதி. அந்த விபூதி அந்த மனிதனுக்கு உடையது, அந்த மனிதனை, அந்த நபரை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா உண்மை தெரியலேன்னு அர்த்தம். உண்மை இல்லாத சமாச்சாரம். That is a wrong perception, because everything is given, body is given, mind is given, and the faculty
of thinking, so grasping the melodies, etc., is given, and the melodies are given. இந்த ஆகாசத்தில் நாதம் அபிவியக்தமாகுது, அந்த நாதத்தில் இந்த ஸ்வரங்கள் அபிவியக்தமாகுது, அந்த ஸ்வரமானது in certain ஆரோகணம் அவரோகணம் creates a given melody. It is not created by anybody. It is Bhagavad Vibhuti. The whole thing is Bhagavan. It's a Bhagavad Vibhuti. And then your capacity to sing also is given. It doesn't belong to anybody. And if you have inherited genetically, then the origin of genetics, where is that? It's all Bhagavan. Everything is given. And therefore, there is all vibhutis belong to Parameshwara. அதான் திருப்புகழ். திருப்புகழ்னு சொன்னாலே ஸ்துதி அண்ட் ஸ்துத்யா. அந்த ஸ்துதி என்பது நம்ம பெரிய விஷயங்கள் எடுத்து சொல்றது, விபூதி எடுத்து சொல்றது. அது யாரை போய் சேரணும், யாரை சேர்ந்தது என்ன, அது ஆண்டவனுக்கு தான். இந்த புகழ்ங்கிறது not fame, it is vibhuti, yashas. புகழக்கூடியவர் அது ஆண்டவன் நம்மகிட்ட இருந்தாலும் அதை ஆண்டவனுடைய புகழாக விபூதியாக பார்ப்பதுதான் மேன்மை, உண்மை. இந்த உண்மையானது நமக்கு புலப்படும். திருப்புகழை படித்து அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த உண்மையானது புலப்படும். இதுவும் ஆண்டவனுக்கு தானா, இதுவும் ஆண்டவனுக்கு தானான்னு சொல்லி படித்து முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவனுடைய புகழ் தான் இருக்கும். நம்முடைய அகங்காரம் போடும். அகங்காரத்தில் தான் தகராறே இருக்கு. அது போடும். ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் இருந்தான். இந்த ஸ்கல்ப்டர் ஒரு ஸ்தபதி. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு ஒரு அஸ்ட்ராலஜர். இந்த அஸ்ட்ராலஜர் சில அஸ்ட்ராலஜர் இந்த ஏதாவது சொல்லுவான், அது பலிக்கும். இந்த அஸ்ட்ராலஜர் வாஸ் வெரி வெரி பாப்புலர், ஃபேமஸ் ஃபார் ப்ரெடிக்டிங். He told him, உனக்கு நாள் நெருங்கிடுத்து, இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கு உனக்கு. நீ இந்த 6 மாதம் கழிச்சு அமாவாசை அன்னைக்கு உனக்கு முடிஞ்சிடும், காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். இவன் என்ன பண்ணா, இவனுக்கே அவன் பேரில் நம்பிக்கை உண்டு. he didn't want to die. He wanted to survive. என்ன பண்ணா, இவன் மாதிரி ஒரு another 9 statues he created. And then the 10th one, and the theater, the 9th understanding, he taught them all in different ragas. I don't know whether these ragas were originally, but when you hear people singing, I don't think that each Tirupugal
is the raga he had chosen is the most appropriate. The content and the composition say that this is the most appropriate raga. We pay tributes to him. We all vote to him our gratitude, and he will be remembered for generations. Those who have any understanding of Tiruppugal, well, he will be remembered by them. This Arunagirinatha was an extraordinary musician. He was Tyagaraja, he was Dikshita, he was Shastri, everything. He was an intellectual giant. He had so much talent. It's amazing his concept of Laya was, understanding of Laya was amazing. And besides his contribution to the rich bhakti literature we have in Tamil, his contribution to music is equally to be applauded. Very profound music. அதனால தான் இந்த திருப்புகழ் நண்பர்கள்லாம் பாடும் பொழுது இந்த இருக்கக்கூடிய பாடுபவர்களுக்கும் ஒரு ஆனந்தம், கேட்கிறவர்களுக்கும் ஆனந்தம். அர்த்தம் புரியுறது கஷ்டம் கொஞ்சம். ஆறும் ஆறும் மஞ்சும் 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 மஞ்சும், அது மாதிரி ஒரு பாட்டு உண்டு. பாடுவல ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும், யாராவது பாடுவாள? ஐ would like to hear that. பாடுங்க. ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும், just a few. Amazing. ஆறும் என்ன புரியும்? ஆறும் ஆறும் மஞ்சும் 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 ஆறும் நாளும் அப்படின்னு சொன்னா என்னத்தை புரியும்? அதெல்லாம் கூட்டினா 96 வருது, 96 வருது. அது நான் கூட்டினேன், 96 வருது. அந்த 90 ரெடியா? பாடுங்க பாடுங்க. ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும், ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும், ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும், அருநாளும் அருமாய சஞ்சலங்கள் வேரதா விளங்குகின்ற ஆரணம் கடந்த கலையான அரும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றியேது வேரியும் பலின்றி ஒரு யாவுமாய் மனம் கடந்த மோல வீடடை ஒருங்கி யான் அவா அடங்க என்று பெறுவேனும். Thank you. I wanted to hear, so that's wonderful. அது கூட்டினா 96 வருது.
இந்த 6 6 12 12 5 17 இது மாதிரி கூட்டிகிட்டே வந்தால் then there is 6 4. The 4 6s, that means 24. இதெல்லாம் சேர்த்து 96 வருது. இந்த 96 தத்துவங்களை கொண்ட இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் துன்பங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை சொல்றார். அது மாதிரி அப்பால் இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கக்கூடிய, துன்பங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடியவன், அவனை பிடிச்சாதான் துன்பங்கள் போகும் அப்படின்னு இந்த 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 புகழ்னு சொல்லும் பொழுது ஸ்துதின்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் ஸ்துதின்னு சொல்கிறோம், சூக்தம்னு சொல்கிறோம், ஸ்தபம்னு சொல்கிறோம். இந்த அந்த ஸ்துதியில் என்ன இருக்குன்னா பகவானுடைய விபூதிகளை நம்ம சொல்கிறோம். பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தனவான், குணவான் அப்படின்னு சொல்லும் பொழுது தனம் இருப்பவன் தனவான் வாலா, குணவான் குணம் இருப்பவன், பலவான் பலம் இருப்பவன். பகவான் சொன்னால் யாருக்கு பக இருக்கிறதோ, இப்போ நமக்கு பகங்கிறது தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். இது பகதான். இது பகங்கிறதுல ஐஸ்வர்யமும் ஸ்ரீயும் ஞானமும் வைராக்கியமும் யசஸ்ன்னு ஒரு வார்த்தை, வீரியமும் யசஸும், இந்த 6ம் ஷட் ஐஸ்வர்யம்னு சொல்றது. இந்த 6ம் சமக்கிரமாக யாரிடம் இருக்கிறதோ, சமக்கிரம்னு சொன்னால் there is nothing left to be desired. It's limitless. The one who has limitless. நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஐஸ்வர்யம்னு இருக்கு. யாருக்கு இல்லை ஐஸ்வர்யம்? இப்போ எறும்பு இருந்ததுன்னா, ஒரு எறும்பு இதுனா அதில் யூ ஹவ் காட் ஐஸ்வர்யம். எறும்பு வெளியில் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யம். நீங்கள் உங்களுக்கு வித் ரெஃபரன்ஸ் டு an ant you have ஐஸ்வர்யம். You can do whatever with the ant. You can destroy it. You can help it out also. If it is struggling in a puddle of water, you can help it out. Easy புண்ணியம். அங்கே பெரிய கஜேந்திர மோட்சத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். பகவான் வந்தார்ன்னு சொல்லிவிட்டு இந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு பகவான் வரணும், நாராயணன் வரணும். இந்த பிப்பீலிக்காங்கிற இந்த எறும்பு இருக்க, இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போருமே, உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. இது அதை காப்பாற்றி சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அதை காப்பாற்றணும். What I say, you have got, you can be indifferent to it, you can help it out, so you have got ஐஸ்வர்யம். பட் இந்த எறும்பு காதுக்குள்ளே போதுடுத்துனா நம்ம ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் போச்சு, அவ்வளோதான். நம்முடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுதான். இது வெளியில் இருக்கிற வரையில் தான் ஐஸ்வர்யம். அதனால அவர் ஐஸ்வர்யம் இஸ் லிமிட்டெட், அல்பம். அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீ வெல்த் அல்பம். ஞானம், அவர் நாலேஜ் இஸ் அப் டு ஒன் மோர் கொஸ்டின், அல்பம். எனி நாலேஜ் ஒன் மோர் கொஸ்டின் போச்சு, அவ்வளோதான், அல்பம். ஞானம் அல்பம், ஸ்ரீ அல்பம். அதே மாதிரி நம்முடைய வீரியம், டு கிரியேட், டு சஸ்டெயின், டு டேக் பேக், இட்ஸ் a big ப்ராப்ளம். நிறுத்துறதும் கஷ்டம், ஆரம்பிக்கிறது சில பேருக்கு கஷ்டம், ஆரம்பிச்சு விட்டா நடத்துறது சில பேருக்கு கஷ்டம். நடத்துறானா நிறுத்த முடியாது. இது பேச்சுக்கெல்லாம் கூப்பிட்டோம்னா நிறுத்த முடியாத ஒரு பாவம், அது நிறுத்துறது கஷ்டம்.
இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ங்கிற சம்ஹாரம்ங்கிற இந்த 3 காரியங்கள்லேயும் சாமர்த்தியம் உள்ளவன். அவனுக்கு இருக்கக்கூடிய வீரியம் சமக்ரம் வீரியம், தென் சமக்ரம் யசஸ். ஸோ சமக்ரம் ஐஸ்வர்யம், சமக்ரா ஸ்ரீஹி. இந்த சமக்ரம் யசஸ்ன்னு சொன்னான். யசஸ்னா விபூதி, விபூதினா க்ளோரி. ஒரு க்ளோரி, எனி க்ளோரி, எனி க்ளோரி விபூதினா யாராவது பாடக்கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னா அது ஒரு விபூதி. அந்த விபூதி அந்த மனிதனுக்கு உடையது, அந்த மனிதரை அந்த நபரை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் உண்மை தெரியலேன்னு அர்த்தம். உண்மை இல்லாத சமாச்சாரம். தட் இஸ் a wrong perception, because everything is given, body is given, mind is given, and the faculty of thinking, so grasping the melodies etc. is given, and the melodies are given. இந்த ஆகாசத்தில் நாதம் அபிவியக்தமாகுது, அந்த நாதத்தில் இந்த ஸ்வரங்கள் அபிவியக்தமாகுது. அந்த ஸ்வரமானது இன் certain ஆரோகணம் அவரோகணம் creates a given melody. It is not created by anybody. It is Bhagavad Vibhuti. The whole thing is Bhagavan. It's a Bhagavad Vibhuti. And then your capacity to sing also is given. It doesn't belong to anybody. And if you have inherited genetically, then the origin of genetics, where is that? It's all Bhagavan. Everything is given. And therefore, there is all vibhutis belong to Parameshwara. அதான் திருப்புகழ். திருப்புகழ்னு சொன்னாலே ஸ்துதி அண்ட் ஸ்துத்யா. அந்த ஸ்துதி என்பது நம்ம பெரிய விஷயங்கள் எடுத்து சொல்றது, விபூதி எடுத்து சொல்றது. அது யாரை போய் சேரணும், யாரை சேர்ந்தது என்ன, அது ஆண்டவனுக்கு தான். இந்த புகழ்ங்கிறது not fame, it is vibhuti, yashas. புகழக்கூடியவர் அது ஆண்டவன் நம்மகிட்ட இருந்தாலும் அதை ஆண்டவனுடைய புகழாக விபூதியாக பார்ப்பதுதான் மேன்மை, உண்மை. இந்த உண்மையானது நமக்கு புலப்படும். திருப்புகழை படித்து அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த உண்மையானது புலப்படும். இதுவும் ஆண்டவனுக்கு தானா, இதுவும் ஆண்டவனுக்கு தானான்னு சொல்லி படித்து முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவனுடைய புகழ் தான் இருக்கும். நம்முடைய அகங்காரம் போடும். அகங்காரத்தில் தான் தகராறே இருக்கு. அது போடும். ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் இருந்தான். இந்த ஸ்கல்ப்டர் ஒரு ஸ்தபதி. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு ஒரு அஸ்ட்ராலஜர். இந்த அஸ்ட்ராலஜர் சில அஸ்ட்ராலஜர் இந்த ஏதாவது சொல்லுவான், அது பலிக்கும். இப்போ இந்த அஸ்ட்ராலஜர் வாஸ் வெரி வெரி பாப்புலர், ஃபேமஸ் ஃபார் ப்ரெடிக்டிங். he told him, உனக்கு நாள் நெருங்கிடுத்து, இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கு உனக்கு.
நீ இந்த 6 மாதம் கழிச்சு அமாவாசை அன்னைக்கு உனக்கு உனக்கு முடிஞ்சிடும், காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். இவன் என்ன பண்ணா, இவனுக்கே அவன் பேரில் நம்பிக்கை உண்டு. இவன் he didn't want to die. He wanted to survive. என்ன பண்ணா, இவன் மாதிரி ஒரு another 9 statues he created. And then the 10th one, அந்த இவனுடைய தியேட்டரில் இந்த 9 ஸ்டாச்சுஸை வச்சுவிட்டு இந்த 10th பிளேஸில் அந்த அந்த நாள் வந்த உடனே டைமும் கொடுத்துட்டான். அந்த டயத்தில் வந்து இவன் உட்காந்துருந்தான். இந்த யமதூத்தங்கள்லாம் வந்துட்டான். கரெக்டு தான், உண்மைதான். யமதூத்தம் வந்துட்டான், அழிச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டான். வந்தாக்க இங்கே 10 பேர் உட்காந்துருக்கான். அவன் ஐடென்டிட்டி கார்டெல்லாம் பார்த்தாக்க எல்லாரும் ஒரே தினசாக இருக்கு. தட்டுக்கட்டு போய் வேற யாராவது அழிச்சுன்னு போயிட்டா அப்போ டிஸ்மிஸ் பண்ணிவிடுவான் யமதர்மராஜ். ஸோ இந்த 10 பேரும் ஒரே தினசாக இருக்கான். இது என்ன பிரம்ம சிருஷ்டியில் இது மாதிரி ஒரு நாளும் தப்பு நடக்காது. ஏதாவது ஒரு கோணல் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இது என்ன எல்லாரும் ஒரே டிட்டோவாக இருக்க, இது என்ன தகராறு? இப்போ யார் இதில் உண்மை, யார் இதில் உண்மை இல்லை? எல்லாருக்கும் தகராறு ஒன்று. பெரிய யமதூதங்கள்லாம் இவன்கிட்ட போய் சொல்லிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாரும் ஒரே தினசாக இருக்கான. ஒரே தினசாக எப்படி இருக்க முடியும்? அது தப்பு. இது நான் வரேன்னு சொல்லிவிட்டு இவர் தான் அனுபவம் உள்ளவராச்சே, இவர் வந்துவிட்டார். இவர் வந்து பார்த்தா அவருக்கும் கன்ஃபியூஷன். ஸோ இந்த 10 பேர் அப்படியே இருக்கா, இவன் அப்படியே உட்காந்துருக்கான். அது கற்றுக்கணும். நான் உட்காருவேன், கண்ணு பிளிங்கே இல்லாமல் உட்காரணும். அது கற்றுக்கணும். அது அப்போ தான் முடியும். அது சரியாக வராது இல்லைன்னா உட்கார அப்படி பிளிங்க் பண்ணாமல் உட்காந்துட்டான். யமதர்மராஜன் அந்த அந்த ஸ்டுடியோ இதை நடுப்புற நின்றுண்டு, ஆஹா இது வந்து பிரம்ம சிருஷ்டி இல்லை, இது வந்து ஒரு பெரிய விஸ்வகர்மா தான் பண்ணியிருக்கான், பெரிய ஸ்தபதி பண்ணியிருக்கான். இது மனிதனால் பண்ண முடியாது. இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மாயன் இருக்கானே, இந்த மாயன் தான் பண்ணியிருக்கான். இந்த மாயன் தான் பண்ணியிருக்கான். இது மாயனுடைய சிருஷ்டி, அவனால தான் பண்ண முடியும். இந்த மனுஷ லோகத்தில் இருக்கிறவங்க யாராலையும் இது மாதிரிலாம் பண்ண முடியாது. மாயன் தான் பண்ணினான். இவனுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிகிட்டே இருக்கு. இது மாயன் பண்ணுறான். மாயன் பண்ணோன்னு என்ன, ஏ மாயா நீ என்ன எப்பேற்பட்ட ஸ்தபதியப்பா நீ அப்படின்னு சொல்லும்போது, மாயனா நான் பண்ணையா, வாயா போலான்ட்டா. அவ்வளோதான். அகங்காரம் வந்ததுன்னா மிருத்யு தான். அகங்காரத்தான் அந்த எந்த glory that one is able to talk, one is able to listen, one is able to understand, whole thing is vibhuti, Bhagavat vibhuti. இந்த திருப்புகழ் கான்ஃபரன்ஸை invoking the blessings of Arunagirinadar and the one who compiled these Tirupugal
and presented to us in Vadakapattu. There was one பேர் வடக்கப்பட்டு பிள்ளைவாள். So invoking their blessings and Raghavan's blessings, I am very happy to inaugurate this conference. Wish you all well. Om Tat Sat. திரு குருஜியை பற்றி பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் கூறியது, அவர் நம்மிட இல்லையே என்ற வருத்தத்தை தவிர்த்து நம் யாவர் மனதிற்கும் இதமளித்தது. 96 தத்துவங்களை கொண்ட வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடியது ஒன்று என்று சொல்லி கணக்கையும் அவரே கூறிவிட்டார். அதனால் நன்கு கணக்கு தெரிந்தவர்கள் நம்மளை பற்றியும் நமக்கு நல்ல அழகாக கணக்கு போட்டு பார்த்துருப்பார் என்று நினைக்கிறேன். பகவான் என்று அழகாக எடுத்துரைத்தார். தனவான் எப்படி, குணவான் எப்படி என்று. பகம் என்றால் ஐஸ்வர்யம், ஸ்ரீ, ஞானம், வைராகியம், யசஸ் இவைகளை சேர்ந்ததுதான் பகவான் என்று. திருப்புகழை படித்து அதன் பொருளை உணர்ந்தால் மேம்பொருளை பற்றி அறியலாம் என்று அழகாக திரு சுவாமிஜி கூறினார்கள். அண்ட் ஸ்கல்ப்டர் கதை சொன்ன அந்த விதத்தில் நமக்கு எல்லாம் உடனே திருப்புகழும் அருணகிரிநாதர் பற்றியும் தான் நமக்கு தெரியும். அருணகிரிநாதரும் சூரபத்மனை அழித்து, அருணகிரிநாதரும் தன் திருப்புகழில் சூரபத்மனை அழித்து மயிலும் சேவலுமாக ஆக்கினானே அவன் ஒரு தச்சன் என்று அவர் கூறியதை நினைத்து நம் மனம் குதி போட்டது. அகங்காரம் போவதற்கு திருப்புகழை உணர்ந்து அறிந்து அதை நன்றாக பாடி யாவருக்கும் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நன்றி திரு சுவாமிஜி அவர்களே.